இன்னைக்கு நைட்டுக்கு பெருசாக எதுவுமே செய்ய வேணான்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா மதியம் சமைச்சதே அப்படியே இருந்தது. ஆனால் பாப்பா வந்து தோசை தான் வந்து வேணும்னு கேட்டால், வீட்லேயுமே தோசை மாவு இல்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு ரெடி பண்ணிடலான்னு மதியம் வச்ச சாதம் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை, ஒரு அரை டம்ளர் வந்து நல்லா புளிச்ச தயிர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாமே சேர்த்து கூடவே வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து ரவை நல்லா ஊறி வரும். ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மாவு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு மாதிரி கலந்து எப்பவும் போல் இன்ஸ்டண்ட்டாக வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து கை கொடுக்கும். நான் வந்து சைடிஷ்க்கு முட்டை மசால் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இன்னைக்கு டின்னரை முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம்.